கர்ம கர்ம நேரம் பார்த்தாலும் நொச நொசனு பேஞ்ச மணியுமா இருக்கே அந்த மானம் கெட்ட மழை. ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து வங்கக்கடல்ல ஏற்பட்டிருக்க காற்றழுத்த தாழ்வு நிலையினால பல்வேறு இடங்கள்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு இல்லையா? இந்த மழை வெள்ளமா மாற வாய்ப்பு இருக்கா? என்னதான் வானிலை ஆய்வு மையம் சொல்றாங்க. அதே மாதிரி கடைசி வருஷம் மாதிரி இந்த வருஷமும் செம்பரம்பாக்கம் ஏரி திறந்து விடப்படுமா? அதனால சென்னைக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும்? அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வங்கக்கடல்ல ஏற்பட்டிருக்க காற்றழுத்த தாழ்வு நிலையினால சென்னை மட்டும் இல்லாம பல்வேறு மாவட்டங்கள்ல தொடர்ந்து பரவலா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மழை நேத்து நைட்ல இருந்தே பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சென்னையை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா இடங்கள்லயுமே அதிக கனமழையை பார்க்க முடியுது. இப்போவே எல்லா இடங்கள்லயுமே தண்ணீர் தேங்கி நிக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. சென்னையில மட்டும்தான் தொடர்ந்து மழை பெய்யுதா அப்படின்னு கேட்டா இல்ல. வடகடலோர மாவட்டங்களான காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த இடங்கள்லயுமே தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம டெல்டா மாவட்டங்கள்லயுமே தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. டெல்டா மாவட்டங்களான கடலூர், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் இந்த இடங்கள்லயுமே பரவலா இன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மழை கனமழையா இருக்கு. இந்த மழை இன்னும் அதிகமா பெய்யுமா அப்படின்னு கேட்டா மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து அடுத்த நாளுக்கும் மழை பெய்யும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. வங்கக்கடல்ல ஏற்பட்டிருக்க காற்றழுத்த தாழ்வு நிலையினால தமிழகத்துல பரவலா எல்லா இடங்கள்லயுமே மழை பெஞ்சிட்டு இருக்கு இல்லையா? இதனால தமிழகத்துல இருக்கிற 19 மாவட்டங்களோட பள்ளி கல்லூரிகளுக்கு அரசு விடுமுறை அளிச்சிருக்காங்க. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஒரே இடத்துல இருக்கிறதுனால இன்னும் 12 மணி நேரம் ஆகும் இது வலுவிழக்க அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வடகிழக்கு பருவமழையினால தொடர்ந்து சென்னை போன்ற பல்வேறு இடங்கள்ல மழை பெஞ்சிட்டே இருக்கு இல்லையா? அங்கங்க தண்ணி தேங்கி நிற்கவும் செய்யுது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்போ இலங்கையிலிருந்து தமிழகத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு. தமிழகத்திலிருந்து அரபிக்கடல் வழியா போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம நெல்லையிலிருந்து கேரளா வழியா கரையை கடக்க வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அண்ட் அதோடு சேர்த்து மழை இன்னைக்கு அதிக அளவுல பெய்யும், நாளைக்கு மழை பெய்யும். ஆனா இன்னைக்கு பெய்யற அளவுக்கு மழை நாளைக்கு பெய்ய வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடு சேர்த்து வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த மழை புயலா மாற வாய்ப்பு இல்லை. அதாவது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை புயலா மாற வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையுமே வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இந்த வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் சென்னையில எந்த அளவுக்கு மழை பெய்யும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் 731 மில்லி மீட்டர் இந்த அளவுல தான் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த வருஷம் ஏற்கனவே 845 மில்லி மீட்டர் அளவுக்கு மழை பெய்ந்திருக்கு. இது எவ்வளவு அதிகம் அப்படின்னா 16% அதிகமான மழை இது வரைக்கும் பெஞ்சிருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பீரியாரிட்டி குடிநீர் கொடுக்கறதுல செம்பரம்பாக்கம் ஏரி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஏரி ஏற்கனவே 85% ஃபுல் ஆயிடுச்சு. ஒருவேளை இன்னைக்கு பெய்யற மழை தொடர்ந்து இதே மாதிரி நாளைக்கும் பெஞ்சிச்சுன்னா, நாளைக்குன்றதை விட இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் பெஞ்சாலுமே செம்பரம்பாக்கம் ஏரி ரொம்பறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. ஒருவேளை செம்பரம்பாக்கம் ஏரி ரொம்பிடுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஏரியை திறந்து விட போறாங்க. அப்படி திறந்து விட்டாங்கன்னா சென்னையில வெள்ளம் ஏற்படுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ செம்பரம்பாக்கம் ஏரியை சுற்றி இருக்கிற மக்கள் மட்டும் இல்லாம சென்னையில் இருக்கிற எல்லா மக்களுமே பாதுகாப்பா இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. சாதாரண மழைதானே அப்படின்னு நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் ஒருவேளை செம்பரம்பாக்கம் ஏரி ரொம்பிடுச்சுன்னா சென்னை மக்கள் எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தா போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த ஒரு மழையினாலே செம்பரம்பாக்கம் ஏரி ஃபுல்லாயிடுமா அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே வடகிழக்கு பருவமழையினால நமக்கு நிறைய மழை பெஞ்சிருது இல்லையா? அதுலயே செம்பரம்பாக்கம் ஏரியோட 3/4 கொள்ளளவு ரொம்ப இருந்தது. அதனால இந்த மழையினால ஃபுல்லா ரொம்பறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படிங்கிறதுனால செம்பரம்பாக்கம் ஏரியை கண்காணிப்புலயே வச்சிருக்காங்க. தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருக்காங்க. ஒருவேளை ரொம்பனா திறந்து விடலாம் அப்படிங்கிற ஐடியால ஃபுல்லா கண்காணிப்புல இருக்காங்க. நேத்து நைட்டு பெஞ்ச மழையிலேயே நம்ம ஏரியில இருக்கோமா இல்ல ஏரியால இருக்கோமா அப்படிங்கிற அளவுக்கு குழம்பி போயிருக்கோம். ஏன்னா இந்த மழை விட்டு விட்டு தான் பெஞ்சிச்சு. ஆனாலுமே அதிக அளவு தண்ணி அங்கங்க தேங்கி நிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மழை இப்பதான் புதுசா பெய்யுதா என்ன? கிடையவே கிடையாது. வருஷம் பெய்யுற மழை தான். இந்த மழைக்கு அரசாங்கம் வருஷம் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து வச்சிருக்கோம், மக்களை பாதுகாக்கிறதுக்கான அனைத்து விஷயங்களையும் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வருஷம் இது ஒரு பெரிய தொடர்கதையாவே மாறிட்டு இருக்கு. மழை பெய்யறதும் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மட்டும் எடுத்து வச்சுக்கிறோம், இது மட்டும் தான் சொல்யூஷனா அப்படின்னு கேட்டா இல்ல. மக்கள்
டெம்பரரியா ஒரு சொல்யூஷன் இல்லாம பெர்மனண்டா ஒரு சொல்யூஷன் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஏங்கி போயிருக்காங்க. தொடர்ந்து மழையினால பாதிக்கப்படுற விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. குறிப்பா இந்த பெரிய நகரங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. கிராமப்புறங்கள்லயும் நடக்குது. ஆனா அங்க இருக்கிற ஏரிகள் தூர்வாரப்பட்டு கரெக்டா ஒரு ப்ராப்பரான ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால அந்த அளவுக்கு நமக்கு தெரியல. பட் இந்த மாதிரி முன்னேறிட்டு போற நகரங்கள்ல வந்து இது மிகப்பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணுது. ஆக்சுவலி மழை பெய்யுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல மழை ஏன் பெய்யுது அப்படின்னு மக்களை வந்து தோண வச்சுட்டு இருக்கு. அதுக்கான சொல்யூஷன் வந்து கிடைச்சா இன்னும் நல்லா இருக்கும். மக்களும் ரொம்ப ஹாப்பியா அந்த மழையை என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம்.